ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீசனில் 2 வருஷத்துக்கு பிறகு என்ட்ரி கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தொடர்ந்து பல மாற்றங்களும் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சென்னையில் போட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புனேவுக்கு மாற்றினாங்க. புனேலையும் போட்டி நடக்குமா அப்படிங்கிறதுல தண்ணீர் பிரச்சனை காரணமாக சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் சாந்தனரை எடுத்திருந்தாங்க. அவர் காயம் காரணமாக இந்த சீசன்ல இருந்து விலகினாரு. அதனைத் தொடர்ந்து கேதர் ஜாதவ் அவர் சூப்பராக முதல் போட்டியை முடிச்சு வச்சாரு. அவரும் காயம் காரணமாக ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகிட்டாரு இந்த சீசன்ல. அவரை தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவுக்கும் காலில் காயம் ஏற்பட்ட காரணத்தினால 2 போட்டிகளில் விளையாட மாட்டாரு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிகிரி இவர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரர். இவரும் போட்டியிலேருந்து விலகி இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை இறந்து போயிட்டாராம். அதற்காக நிகிரி சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போயிட்டாரு. இந்த சீசன்ல இருந்து விலகிடுவாரு அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. நிகிரியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பீட் பவுலர். இருந்தாலுமே 2 போட்டிகளுமே நிகிரிக்கு வாய்ப்பு கொடுக்கல. தோனி வாட்சனை ஆரம்பத்திலே யூஸ் பண்ணிக்கிறாரு. முதல் போட்டியில மார்க் வுட் எடுத்திருந்தாங்க ஸ்பீட் பவுலிங்கு. 2வது போட்டியில ஷர்துல் தாக்கூர் விளையாண்டிருந்தாரு. இந்த 2 போட்டியிலுமே நிகிரிக்கு வாய்ப்பு கொடுக்கல. இருந்தாலுமே நிகிரி சூப்பரா பால் போடக்கூடிய ஒரு வீரர். வரக்கூடிய போட்டிகள் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த நிலைமையில அவர் இந்த சீசன்ல ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகின விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நன்றி.